கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை ஆராதனையை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நமக்கு தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை பாதுகாத்து வருகிறார். ஆண்டவர் நம்மளை கண்ணின் மணி போல் பாதுகாப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. ஒரு வசனம் இப்படியா சொல்லுது. சங்கீதம் 145 அதிகாரம் 19 வசனம் இப்படி சொல்லுது. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிற தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா நம்ம இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பயப்படுகிறது என்றால் பயந்து நடுங்குவதில்ல, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்து ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்வார் விசுவாசிக்கிறேன். ஆராதனையில முழுமையா கலந்து கொள்ளுங்க. லைக் பெரியவங்க, சிறு பிள்ளைகள் எல்லாரும் உட்கார்ந்து தேவனை ஆராதிக்க போறோம். ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பட் ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ள அர்ப்பணித்து, ஆண்டவரே நீர் எங்களை முற்றிலுமா ஆட்கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. எங்கள் குடும்பங்களை முற்றிலுமா ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி உள்ளத்தினால் தந்து சொல்லுங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம், உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோம் ஆண்டவரே, எங்களுக்குள்ள வாசம் செய்யுங்கப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, 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 முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம், முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. இந்த உலக கவலைகளை மறக்க வேண்டுமே, இந்த உலக சூழ்நிலைகளை மறந்தாண்டவரே, உம்மை ஆராதிக்க கிருபை தாருங்க. ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை மாத்திரமே பார்க்கணும் ஆண்டவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. இந்த நாள் வரைக்கும் எங்களை போஷித்தீங்களேப்பா, ஒரு குறைவில்லாதபடி நடத்துனீங்களே, நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. பரிசுத்த பிதாவே, உம்முடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் ஆண்டவரே விசேஷித்த மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. துதிக்கிறோம். சுகவீனமாய் ஆண்டவரே, பலவீனமாய் ஆண்டவரே இந்த காணொளியை பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுதே தொடட்டும் அப்பா. இந்த ஆராதனை முடிகிறதுக்குள்ள ஆண்டவரே ஒரு பெரிய பலத்தை, ஒரு பெரிய சுகத்தை பார்க்க கிருபை தாருங்க. கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்னு விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனையில் ஆண்டவர் மகிமையாய் நம்மளோடு கூட இடைபடுவார்னு விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் ஆராதிக்க போறோம். முழுமையா ஆராதிங்க, முழு இருதயத்தோட ஆராதிங்க, முழுசா ஒப்பு கொடுத்து ஆராதிங்க. ஆமென், ஹல்லேலூயா. அடைக்கலமே உமது அடிமை நானே,
ஆர்ப்பரிப்பேனே என்ற பாடலை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து குடும்பமாய் தேவனை ஆராதிக்கலாமா? அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்வே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நல்ல வாய்களை திறந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம். அடைக்கலமே அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்வே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த அளவற்ற அன்பினால் நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நினைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நினைப்பவரே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, மாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபா, மாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே. ஆண்டவரே நீரே அடைக்கலம். ஆர்ப்பரித்து பாடுவோம் உள்ளத்தின் ஆழத்தில். ஆண்டவரை உயர்த்துகிறோம். நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்வே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் ஆண்டவரே பெரிய பெரிய செயல்களை செய்கிற தேவனே, மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே. நித்தியரே உம் நியாயங்கள் ஆண்டவரே, நியாயமுள்ள நீதிபதியே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்வே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாசவரை உயர்த்தி பாடுங்க. நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை வைத்து அப்பா என்னை போதித்து நடத்துகிற தேவனே, ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதானை காட்டுபவரே. அப்பா என்னை போதித்து நடத்துகிறவரே, நான் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவரே எனக்கு காட்டு. என்னோடு கூட வாங்கப்பா. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்வே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான். அடைக்கலமே அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்வே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இருக்க சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. ஆண்டவர் விட்டுட்டாரோன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எத்தனை நாள் ஆனாலும் நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரோட கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறாததா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி இன்னொரு பாடலை பாடி அப்படியே ஆராதனைக்குள்ள கடந்து செல்வோம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே. அர்ப்பணிச்சு பாடுங்க.
அர்ப்பணிச்சு பாடுங்க. சுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி ஆருவியே வேளையில் ஆடிய நெஞ்சம் பாடினோ. ஆருவியே வேளையில் ஆடிய நெஞ்சம் பாடினோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆருவியே வேளையில் ஆடிய நெஞ்சம் பாடினோ. ஆருவியே வேளையில் ஆடிய நெஞ்சம் பாடினோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் அர்ப்பணிச்சு சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு விரும்பாத காரியங்கள் என்ற வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. சுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதி ஆருவியே வேளையில் ஆடிய நெஞ்சம் பாடினோ. ஆருவியே வேளையில் ஆடிய நெஞ்சம் பாடினோ. பாரும் தந்தையே எந்த உள்ளத்தை யாரும் காண உள்ளாத ஆண்டவரே, நீர் என்னை முழுமையா அறிந்து வைத்திருக்கீங்கப்பா. மனம் நொந்து மருகிறேன், பரிசுத்தம் பெற்றுகிறேன். மனம் நொந்து மருகிறேன், பரிசுத்தம் பெற்றுகிறேன். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே ஆருவியே வேளையில் ஆடிய நெஞ்சம் பாடினோ. ஆருவியே வேளையில் ஆடிய நெஞ்சம் பாடினோ. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. ஜீவ எல்லையும் பரிசுத்தம் என எழுதும் என் ஜீவன் எல்லையும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதி ஆருவியே வேளையில் ஆடிய நெஞ்சம் பாடினோ. ஆருவியே வேளையில் ஆடிய நெஞ்சம் பாடினோ. ஆருவியே வேளையில் உம்மை ஆராதிப்பேனப்பா. ஆருவியே ஆருவியே வேளையில் ஆடிய நெஞ்சம் பாடினோ. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை என் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்ல மாட்டவரே, உம்மை மாத்திரமே ஆராதிப்பேன்.
சுவாசம் ஒலியும் வரை உம்மை மாத்திரமே ஆராதிப்பே 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 எத்தனை முறையிடறினாலும் இடரும் போதெல்லாம் ஆண்டவரே என்னை மன்னித்து உம்முடைய பிள்ளையாய் ஆட்சி கொண்டீரேன், உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக் கொண்டீரேன். எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே ஆராதிப்பே. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே ஆண்டவரே உம்மை மாத்திரமே ஆராதிப்போம் அப்பா, உம்மை மாத்திரமே உயர்த்த கிருபை தாருங்க ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் பலன் நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் பலன் நீங்க தான் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பலன் நீங்க தான் சொல்லுங்க ஆண்டவரே. எங்கள் பலன் நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். வாய்களை திறந்து சொல்லுவோமா? பலனே என் துருகமே உம்மை ஆராதிப்பே. என் அரணு என் கோட்டையுமே உம்மை ஆராதிப்பே. என் பலனே என் துருகமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீர் தான் என் பலன் அப்பா. என் அரணும் என் கோட்டையுமே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே. இயேசுவே நேசிப்பே நேசரையே ஆராதிப்பே. இயேசுவே நேசிப்பே
அறிக்கை பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசுவின் நாமம், இயேசு நாமம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், உம்முடைய நாமமே, உம்முடைய நாமமே, இயேசு நாமம், இயேசு நாமம், வாழ்கவே, இயேசு நாமம், இயேசு நாமம், ரிகரதரம மனசுமிருகோ, உம்முடைய நாமம் மாத்திரமே, இயேசு நாமம், வாழ்கவே, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே, அவர் நாமமே மதுரமதே, உம்முடைய நாமத்தில் மாத்திரமே சுகமுண்டப்பா, அவர் நாமத்தில் சுகமுண்டே, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், வாழ்கவே, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், வாழ்கவே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்துல மாத்திரமே சுகம் உண்டு விசுவாசிக்கிறோம் அப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மேல் ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் மேல் ஆண்டவரே, பரிபூர்ண சுகமும் பலனும் ஆரோக்கியமும் உண்டாவதாக ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இருக்க ஆண்டவரே, அந்த சுகத்தை சுதந்திரத்துக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தாமே அவரோட வார்த்தையை கொண்டு நம்மளோடு கூட பேசுவாராக. எல்லாம் சுகமா இருப்பீங்க விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தை பிடிச்சுக்கொள்ளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. வாரந்தோறும் வருகிற ஒவ்வொரு ஆராதனையிலும் பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை ஆராதனை மூலமாய் நம்மளுக்கு தெரிவிப்பார், நம்மளோடு கூட பேசுவார். ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும் வித்தியாசமா தெய்வம் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஜூலை மாதத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை மூலமாக, குறிப்பாக இந்த யூடியூப் சேனல் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கக்கூடிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் நம்முடைய சபையில் வந்து எப்படி கூடி ஆராதிக்கும் போது எப்படி குறித்த வேலைக்கு வந்து சுத்தமாக இருந்து எப்படி ஒன்றா சேர்ந்து நம்ம ஆராதிப்போமோ, முழங்கால் நின்று ஜெபிச்சு அல்லவற்றை நின்று கர்த்தரை ஆராதித்து வசனத்தை கருத்தாக கேட்டு அதன்படி செயல்படுத்தும்படியாக என்ன பண்ணுற உங்களுக்கு நான் அன்பாக கேட்கிறேன். அதை நீங்கள் கருத்தாக செய்யணும். ஏனென்றால் இது இப்போ நமக்கு இந்த காலத்தில் வந்து சபை திறக்க முடியல, கூடி ஆராதிக்க முடியாது, ஏன்னா சூழ்நிலை அப்படி இருக்குது. ஆகவே நம்ம யாரையும் குற்றப்படுத்தியோ நம்ம எது சொல்லக்கூடாது. கர்த்தரும் நல்லா ஜெபம் பண்ணுவோம். குறிப்பாக நம்முடைய கலைக்குத்து நகர் புதுநகரில் ஒரு 17 பேருக்கு டெஸ்ட் எடுத்து போய் இப்போ அவங்களுக்கு பாசிட்டிவ் சொல்லி வந்து தனிமைப்படுத்த முகாமை கொண்டு போகிறேன்ட்டு இன்றைக்கி திட்டம் வச்சுருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் மறுபடியுமாக இந்த கர்த்தாவை உம்மை ஆராதிப்பதற்கும் உம்மை துதித்து பாடுவதற்கும் கர்த்தாவை நாங்கள் சபையாக கூடி செய்ய முடியாவிட்டாலும் இந்த காணொலி மூலமாக யூடியூப் வழியாக கர்த்தாவை நாங்கள் பாடி துதித்து ஆராதித்து நம்முடைய வார்த்தையை கேட்டு எங்களை இன்னும் புதுப்பித்துக் கொள்ளவும், எங்களை இன்னும் உருவாக்கி கொள்ளவும், நாங்கள் இன்னும் கர்த்தாவை உம்முடைய ஆவியானுடைய கர்த்தாவை கர்த்தாவை செயல்பாடுதலுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கவும் தக்கதாக எங்களுக்கு ஒரு தருணம் கொடுத்திருக்கிறீங்க. ஆகவே இந்த நாளிலும் கர்த்தாவை எங்களோடு தேவாவியான இடைப்பட்டு கர்த்தாவே அப்பா சோத்திரம், உம்முடைய பரிமாணங்களால் நாங்கள் நிரப்பப்பட்டு கர்த்தாவே இந்த மாநில உலகத்தில் கர்த்தாவே நாங்கள் எதை எப்படி செய்யணும், எப்படி வாழணும், எப்படி பேசணும், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க செபிக்கிறேன். எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் நம்ம தேவ செய்திக்கு ஆதாரமாக
லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் வந்து, அதாவது பிதாவின் நோக்கமாகிய ஒரு மனுஷன் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்று ரட்சிப்பு பெற்று நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரராய் மாற வேண்டும் என்ற அந்த பிதாவின் அன்பான திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் பிதாவின் செல்லப்பிள்ளையாக இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து அவர் மனுஷனாக பிறந்தார். அப்படி பிறக்கும்போது வேதம் சொல்லுது, இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்க நற்செய்தி என்று சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, அவர் பிறந்தது மட்டுமல்ல, நமக்காக அதாவது இந்த முழு உலகத்தில் எல்லா மனிதர்களுக்காக அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் தன்மையில் போட்டுக்கொண்டு சிலுவையில் அதை ஆணி அடித்து என்ன பண்ணாங்க, அவரை கொண்டாங்க. ஆனால் அவர் நம்முடைய பாவங்கள் அவர் மேல் போட்டுக் கொண்டதுனால சிலுவையில் எல்லாருடைய பாவத்தை என்ன பண்ணார், வெற்றி சிறந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மறுபடி 3ஆம் நாள் சொன்னபடி உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார். எல்லாரும் காட்சி கொடுத்து 40 நாள் இந்த உலகத்தை மனுஷனாக இருந்து காட்சி கொடுத்து மறுபடியும் சொன்னபடியே பரத்துக்கு ஏறி போயிருக்கிறார். ஏறி போக ஒரு வார்த்தை சொல்ற, என்ன தெரியுமா? என்ன சொல்றார்? நான் ஏறி போவது நல்லது, உங்களுக்கு என்ன பண்ண தெரியுமா? நான் பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவர்கள் கட்டளை, அதாவது பரிசுத்தாவின் அபிஷேகமாகிய அந்த ஞானஸ்தானத்தினை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்றார். கவனிக்க வேண்டும். அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும், அதாவது ஞானஸ்தான பெற்றவர்களுக்காக மனதின்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், ஞானஸ்தான பெற்றவர்களுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், அபிஷேகம் பெற்றவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் கவனிக்க வேண்டும், நாம் அபிஷேகம் பெற்றுட்டோம்னு சொல்லி நம்ம இருந்துடக்கூடாது. ஆவியானவர் நம்ம நிறைய பரிமாணங்கள் வச்சிருக்கிறார். நான் போன வார்த்தை உங்களுக்கு சொல்லும் போது நாம் வந்து தோற்று போக வேண்டும். என்னது? நம்முடைய குணாதிசயத்தில் சுபாவத்தை தோற்று போகணும். குடும்பங்களில், அதாவது சபையிலன்னு சொன்னேன். இன்றைக்கு இந்த தோற்று போகிற விஷயத்தில் நம்மால் அது முடியாது. கவனிக்க, நான் அந்த உலகத்தில் இந்த உலகத்திற்கு பாவத்தை ஜெயிக்கணும், சாபத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், இது நம்மால் முடியாது. ஏனென்றால் நாம் எல்லோருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனோம். அப்போ இதை நமக்கு நிறைவேற்றுவதற்கு தான், அந்த தேவ மகிமை நமக்குள்ளே மறுபடியும் கொண்டு வருவதற்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனுஷனாக பிறந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு சொன்னபடியே மனம் திரும்பி பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்று அப்புறம் வந்து அது ரட்சிக்கப்பட அடையாளமாக பிதாக்குமான பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று சபையில் நாட்டப்பட்டு கர்த்தர் கொடுக்கிற போதனை, அப்போஸ்தலர் சொல்லப்பட்ட அந்த போதனைப்படியே நாம் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்து செயல்படும் போது நாம் ஒவ்வொன்றாய் மாற்றப்படுவோம். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் பல பரிமாணங்களை நமக்கு வைத்திருக்கிறார். அதில் முதலாவது பரிமாணம் என்ன தெரியுமா? நம்முடைய சுபாவம் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய சுபாவம் மாற்றப்பட வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவருமே இயேசு கிறிஸ்து சொன்னபடி காத்திருந்து அபிஷேகத்தை பெறணும். இயேசு கிறிஸ்து சொன்னபடி அது எங்க சொல்லியிருக்கிறாரு? இங்க சொன்னது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் நடபடியில் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் 4-5 சொல்லப்பட்ட வாசிக்கிற பாருங்க. அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. அன்றியும் இயேசு அவருடனே வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். கவனிங்க, காத்திருந்தா பெறுவீங்கன்னு சொல்றாரு. எப்படியா? ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமலும் இடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போ இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம், இந்த ஞானஸ்நானம் யாருக்கு தேவை? இயேசு கிறிஸ்து அவர் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார், அவங்க எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றார். அப்போ இது பிதாவின் வாக்குத்தத்தம். கவனிக்க, பரிசுத்த ஆவியான என்பது பரிசுத்த ஆவி நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அது ஆவி கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் என்பது பிதா எப்படி அவர் ஒரு பர்சனாலிட்டியா இருக்கிறாரோ, எப்படி கிறிஸ்து இயேசு ஒரு பர்சனாலிட்டியா இருக்கிறாரோ, அதே போல பரிசுத்த ஆவி ஒரு பர்சனாலிட்டியா இருக்கார். இப்போ இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார் சபைக்கு. அதான் சொல்லப்பட்டு வேத சொல்லப்பட்டு அப்போஸ்தலர் நடபடிகளில் 20ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டது சபையின் கண்காணி பரிசுத்த சொல்லப்பட்டது. அப்போ சபைக்கு கவனிக்க வேண்டும், கர்த்தரா இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் மீட்கப்பட்டு ஞானஸ்நானப்பட்டு அப்படிப்பட்ட சபையில் சேர்க்கப்பட்ட ஒவ்வொரு பரிசுத்தாவின் கண்காணிக்க விரும்புகிறார். என்ன கண்காணிக்க விரும்புகிறார் என்றால், நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய சுய சுபாவம், அதாவது ஜென்ம சுபாவம் நம்ம நீங்க வேண்டும். ஏன் ஜென்ம சுபாவம் நீக்க வேண்டும்? எப்போ நம்ம ஜென்ம சுபாவம் நமக்கு நீக்கப்படுதோ, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, ஜென்ம சுபாவம் நீக்கப்பட்டால் நாம் ஆவிக்குரியவர்களாய் மாறுவோம். அப்போ ஆவிக்குரியவர்களாய் மாறுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், இந்த பரிசுத்த ஆவியோட ஞானஸ்நானம் நமக்கு தேவை. அப்போ கவனிக்க வேண்டும், இப்போ தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எனக்கும்
தெய்வத்துக்குள்ள ஒரு உடன்படிக்கை. கவனிங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் என்னை குறித்து, கவனிங்க, என்னை குறித்து பிதா வைத்த திட்டத்தை பரிசுத்த ஆவியானவர் என் மேல ஆளுகை செய்ய விரும்புகிறார், அல்லாவிட்டு என் மேல இறங்க விரும்புகிறார், என்னக்குள்ள வர விரும்புகிறார். இது யாருக்கு தெரியும் தெரியுமா? இது எனக்கு தெரியாது, பிதாவுக்கு தான் தெரியும். அப்போ இது ஞானஸ்நானம் வந்து நமக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்பது நமக்கு தெரியாது, பிதாவுக்கு தெரியும். அப்போ நான் பிதா சொன்னபடி காத்திருப்பேன் என்றால் அந்த ஆவியான மேல் இறங்குவார். அந்த ஆவியான மேல் இறங்குற நோக்கம் என்ன தெரியுமா? நான் இந்த உலகத்தில் அந்த பிதாவின் வாக்குத்தத்தத்தின்படி எனக்கு என்னெல்லாம் அவர் நியமித்து வைத்திருக்கிறாரோ அந்த பரிமாணங்களுக்கு நான் முன்னேறுவதற்காக இது எனக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ கவனிக்க வேண்டும், இவங்க எல்லாம் காத்திருந்தாங்க, பெற்றாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம், அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த பரிசுத்தர் வந்து இறங்குறாரு. இறங்கின உடனே அடையாளம் தெரியுமா? அவங்க புதிய பாஷைகளை பேசுறாங்க, ஒரு புதிய பாஷைகளை பேசுகிறாங்க. இதுக்கு அந்த நான் ஒரு வசனத்தை வாசிக்கிற பாருங்க, ஒரு ஆங்கில பைபிளில், எக்ஸ்பாசிட்டரி பைபிளில் சொல்லப்பட்டு பாருங்க, லூக்கா 24:49 அதில் என்ன சொல்லப்பட்டு பாருங்க, அது and behold I send the promise of my father upon you. அப்ப கவனிங்க, இது பிதாவின் வாக்குத்தத்தத்தை உங்களை அனுப்புறேன். அது என்னமா பாருங்க, the baptism, அது வந்து அதுக்கு அடப்புக்குறியில போட்டுக்கு, the baptism with the Holy Spirit which would come on the day of Pentecost. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5. அப்புறம் கவனிங்க அடுத்தால வசனம், but tarry in the city of Jerusalem. கவனிங்க, அவர் இயேசுக்கு சொன்னார் பத்தி, போய் எருசலேமுக்கு காத்திருங்க. எதுக்கு? அந்த அதுக்கு அடப்புக்குள்ள போட்டு பாருங்க, this was where the temple was located. இது எதுக்காகனா, அதாவது அங்க எருசலேம் தான் தேவாலயம் அங்க இருக்கிறது. அது மட்டுமல்ல, and where the day of Pentecost was always celebrated. பெந்தேகோஸ்தே நாள், பெந்தேகோஸ்தே 50வது நாள் அர்த்தம். ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே பெந்தேகோஸ்தே நாள் பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடிட்டு வராங்க, அது அங்க தான் நடக்குது. அப்புறம் கவனிங்க, which would occasion the outpouring of the Spirit. This was only for the initial outpouring. கவனிக்க வேண்டும், இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது அந்த ஞானஸ்நானம், கவனிங்க, இது இனிஷியல், அதாவது இது ஆரம்ப கட்டம். அதுதான் அந்த அந்நிய பாஷை பேசுறது. கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசிட்டாலே நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நான் முழுமையாக. இல்லை, இது ஆரம்ப கட்டம். அதுக்கு நான் கவனிங்க, எனக்கு 2 பிள்ளைங்க பிறந்து வளர்ந்து அவங்க பாழாயிட்டாங்க. அதில் பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு எனக்கு ஒரு பேத்தி இருக்கு. அந்த பேத்தி ஸ்கூலில் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேசினான். அந்த பேச்சு வந்து தாத்தா பாட்டி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ கவனிங்க, அதுக்கப்புறம் அவள் ஸ்கூலில் போய் சேர்த்தோம். ஸ்கூலில் போய் எல்கேஜி போனால், யூகேஜி போனால், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனால், செகண்ட் ஸ்டாண்டர்ட் போனால், தேர்ட் ஸ்டாண்டர்ட் போனால், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வந்துருக்கிறா. கவனிங்க, அப்போது அந்த 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 பரிமாணம் பாருங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அது எல்கேஜியில் போக ஒரு மாதிரி பேசுனான், அது ஒரு மாதிரி மலையில் பாச பேசினான். யூகேஜி வந்து அந்த மலையில் மாறிச்சு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்தால் கொஞ்சம் மாறிச்சு, செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்தால் மாறிச்சு, தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்தால் மாறிச்சு, ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வந்த பாரு எங்களை இப்போ கொஸ்டின் கேட்குறா வந்தாச்சு. கவனிங்க, அப்போ பரிமாணத்தை பாருங்க, என்ன பரிமாணம்? அப்போ இதே போன்று இப்போ நான் இந்த உலகத்தில் வாழ்றேன். இந்த உலகத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பரிமாணம் என்னவென்றால், முதல்ல இந்த ஆரம்பத்தில் இருக்கிற இல்லை, இந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடாது. அவர் எனக்குள்ள வந்து என்னுடைய சுபாவம் மாற்றப்பட்ட கவனிங்க, என்னுடைய சுபாவம் மாற்றப்படும் போது நான் அவருடைய ஊழியத்தில் என்னை ஒரு அவயமாக நினைப்பேன். நான் அவருடைய ஊழியத்தில் ஒரு அவயமாக, சபையில் ஏதோ ஒரு பங்கெடுப்பேன், சபையில் ஏதோ பொறுப்பெடுப்பேன், சபையில் ஏதோ நான் கவனிக்க. இது யாரும் சொல்ல அவசியமே கிடையாது. எனக்குள்ளே பரிசுத்தாவின் வந்த பொழுது நான் போய் எங்கள் பாஸ்டர் போய் கேட்டேன், பாஸ்டர் நான் ஏதாவது செய்யணுமே அப்படின்னு கேட்டேன். போய் ஞானசாரம் தொட்டி கழுவுனார். ரொம்ப சந்தோஷமாக செய்தேன். பாஸ்டர் வேற என்ன செய்ய? அப்போ சரி, சர்ச்சில் எவ்வளோ செருப்பு இருக்கு எண்ணி அடுக்குனேன். அப்போல்லாம் சைக்கிள், அந்த சைக்கிள்லாம் எடுத்து அடுக்கு கரெக்டாக வை அப்படின்னாரு. அது செய்யுது. அப்புறம் வேற என்ன பாஸ் அப்போ வந்து அந்த கக்கூஸ்லாம் கழுவுனேன். கவனிங்க, இது வந்து இது என்ன, நான் சபையில், அதாவது தேவ சபையில் ஆவியான உலார இடத்துல நான் ஒரு பணி செய்வதற்கு நான் என்ன பண்றேன், இணைக்கிறேன். அப்போ கவனிங்க, இது எப்படி வந்துச்சு? சுபாவம் மாற்றப்படுது. அப்போ காத்திருக்கிறேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்ப வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவரை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால், முதலாவது எனக்கு ஜெப நேரம் இருக்கணும். கவனிங்க, இந்த ஆதி அப்போஸ்தலர் கவனிங்க, அவங்கெல்லாம் பிதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றவங்க. அவங்களே பாருங்க ஜெப நேரத்தை குறித்து வச்சிருக்கிறாங்க. இங்க அபிஷேகம் பெறுகிறாங்க. அடுத்த 3ஆவது ஜெப நேரம்
வச்சிருக்கிறாங்க. ஜெப நேரம் மத்தியான வேளை ஜெபிக்கிறாங்க, காலையில் ஜெபிக்கிறாங்க, இரவுல ஜெபிக்கிறாங்க, இரவெல்லாம் ஜெபிக்கிறாங்க. அப்போ நாம் ஒவ்வொருவருமே, அதாவது விசுவாசிகளா இருக்கிற ஒவ்வொருவருமே, இயேசு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே, ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவருமே, அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருமே நாம் அடுத்த பரிமாணத்துக்கு போக வேண்டும் என்றால் நம்முடைய ஜெப வாழ்க்கை கூட வேண்டும். நம்மளுடைய ஜெபம் தான் காத்திருக்குது. அப்போ ஏன் காத்திருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் எதை செய்ய விரும்புகிறார், நம்ம கிட்ட என்ன செய்ய விரும்புகிறார். அங்க பாருங்க, இவங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்படும் போது சபையில நிறைய தேவை வருகிறது, சபையில சின்ன சின்ன பிரச்சனை வருது. அப்ப கவனிங்க, அப்படி இருக்கும்போது அங்கே விதவைகளை சரியா விசாரிக்கல அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா விதவைகளை சரியா பிரச்சனை விசாரிக்கல எப்படின்னா, அதாவது அங்க 2 பிரச்சனை வந்துச்சு, யூதருக்கும் கிரேக்கர் 2 பேரும் அந்த பிரச்சனை வந்துருச்சு. அப்போ இதை யாரால சரி செய்ய முடியல. அதாவது அப்போஸ்தலர்கள் இதிலேயே நேரத்தை ஒதுக்கி தாங்கள் ஜெபிக்க முடியாம, வேதத்தை வாசிக்க முடியாம, ஊழியம் செய்ய முடியாம இருந்திருக்கிறாங்க சொல்லி தெரியுமா. அவங்க ஒரு 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல ஒருத்தர் பிலிப்பு, சேவான் பிலிப்புன்னு. அப்ப கவனிங்க, அவங்க எப்படிப்பட்ட சுபாவம் மாற்றப்பட்டவர்கள் இருக்காங்க பாருங்க. அதாவது அந்த பரிமாணத்தை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் வர பரிமாணத்தை பாருங்க. 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதலால் 2ஆம் வசனம், அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல, இதே மட்டும் செய்துட்டு இருக்க கூடாது. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்று 7 பேரை உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலையை ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதில் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்தை தரித்திருப்போம். இந்த யோசனை சபையர் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசம், கவனிங்க, விசுவாசமும் விசுவாசம் நிறைந்தவர்கள், பரிசுத்தாவில நிறைந்தவர்கள், அது கவனிங்க, அவங்க யாரு, ஸ்தேவான் பிலிப்பு, இவங்களை கொஞ்சம் பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து கவனிங்க, இவங்க மேல கை வைக்கிறாங்க. இவங்க மேல கை வச்சு என்ன பண்ணாங்க தெரியுமா, இவங்களை என்ன பண்றாங்க, அப்படிப்பட்ட ஊழியத்துக்கு பிரித்தெடுத்து அனுப்புறாங்க. அப்ப கவனிக்க வேண்டும், உடனே அவங்க எல்லாம் திருப்தி அடையல. கவனிக்க, அதான் சொல்லுவார், பரிசுத்தாவின் பரிமாணம் என்னவென்றால், நான் ஒரே இதில் அரைச்சமாவே அரைக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய அரைச்சமாக அரைச்சிட்டு இருக்கு. அதனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெறுப்பு வருது, சலிப்பு வருது, கோபம் வருது, சண்டை வருது, பொறாமை வருது, வாக்குவாதம் வருது. கவனிக்க, அதாவது ஆவியாண்ட பரிமாணம் என்னவென்றால், மேலும் 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 புதுசு புதுசாக நமக்கு தருவார். எப்படி தருவார்? நான் வேத வசனத்தை கொண்டு காத்திருக்கணும், வேத வசனம் ஜெபிக்கணும். வேத வசனம் ஜெபிக்கும் போது என்னோடு பேசுவார், என்னோடு இடைபடுவார். அப்போ இவங்க எல்லாம் செய்தாங்க. ஒரு 7 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. 7 பேர் தேர்ந்து அவங்க கை வச்சாங்க. கை வச்சு பேர் பிரிச்சுட்டாங்க. அதில் ஸ்தேவான் தான் முதல் ரத்த சாட்சியை மறைச்சிட்டார். 7ஆம் அதிகாரத்தில் அவர் ரத்த சாட்சியை மறைச்சிட்டார். அடுத்தால பார்த்தீங்கன்னா பிலிப்பு என்ன பண்றாரு, கவனிக்க, பந்தி விசாரிச்சாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு தூர இடத்துல ஒரு ஆசை வருது தெரியுமா, அந்த சமாரிய பட்டணத்துக்கு போகணுமே, அந்த சமாரிய பட்டணத்து போய் என்ன பண்ணும், சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லும்போது அவர் யோசித்தே இருக்கிறார். அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லாரும் என்ன பண்ண பிரச்சனை கொடுத்தாங்க, சிறையில் போட்டாங்க, நிறைய பேர் செதறி போனாங்க. இந்த பிலிப்பு எங்கே போயிட்டார், சமாரிய பட்டணத்துக்கு போயிட்டு அங்கே போய் சுவிசேஷம் அறிவிச்சு பேய் ஓட்டுறாரு. மந்திரவாதி ரட்சிக்கப்படுறான். மந்திரவாதி ரட்சிக்கப்பட்ட, கவனிங்க, மந்திரவாதி ரட்சிக்கப்பட்ட அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். எல்லாம் ரட்சிக்கப்பட்ட உடனே அங்க பேதுரு யோவானை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னேன். அவங்க போய் என்ன பண்றாங்க, அவங்க கை வச்சு அவங்களுக்கு பரிசுத்த அபிஷேகம் கிடைக்குது. அதெல்லாம் நடக்குது. அதோட திருப்தி ஆகல. முக்கியம் ஆவியோட பரிமாணத்தை பாருங்க. அவன் என்ன பண்றாரு பாருங்க, அங்க 8ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இவங்க இந்த இதெல்லாம் நடந்து முடிஞ்சு இவங்க எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப எல்லாம் எரிசலேம் போறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா கவனிங்க, 25ஆம் வசனம் 8:25, இவ்விதமாக அவளுக்கு கர்த்தருடைய வசனத்தை சாட்சி அறிவித்து சொன்ன பின்பு சமாரிய கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். யாரு? பேதுரு, யோவான், இந்த பிலிப்பு எல்லாம் திரும்பி வராங்க. திரும்பி வரும்போது கவனிங்க, பின்பு 26ஆம் வசனம், பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்து போகிற வனாந்திர மார்க்கமாய் போ. இதாங்க அந்த பரிமாணத்தை வளர்ச்சி பாருங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு திட்டத்தை வச்சு போன்னு சொல்ல விரும்புகிறார். அப்ப அதை போன்னு சொல்ல விரும்புகிற பரிசுத்த ஆவியானவருக்கு நான் இசைவா என்னுடைய இசைவா நடந்தாதான் அது எனக்கு வெளிப்படும், அல்லது வெளிப்படாது. 1969 வருஷமா எனக்கு தரிசனம் கொடுத்து கூப்பிட்டாரு. நான் அப்போ பரிசுத்த விஷயத்தை பெறவே இல்லை, ஞானசானம் பெறவே இல்லை, இந்த மரமட்டைக்கு ஒன்றுமே தெரியல. அது போய் விட்டாச்சு. 69 போய் 70 போய் 70 போய் 80 போய் 90 போய் கவனிங்க, 93ஆம் வருஷம் தான் வந்திருக்கிறேன். 69 எங்க இருக்கு? இடத்துல 25 வருஷம் நானே டகா வாங்கியிருக்கேன். 24 வருஷம் யார்கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணிருக்கேன், ஜகா வாங்கியிருக்கேன் பாருங்க. நம்ம சென்னை பாஸ் போனா ஏமாத்திருக்குன்னு அர்த்தம். ஏன்? பரிசுத்தாவின் பரிமாணத்துக்கு எனக்கு தெரியல, தெரியாதனால இப்ப காலம் போச்சுது. 1969 எங்க இருக்கு, 93 எங்க இருக்குது?
அது 86 முழுசாக ஒப்பு கொடுத்தாச்சு. வந்து ஊழியத்தை பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் 7 வருஷம் 8 வருஷம் அங்கே பயிற்சி எடுத்து வந்து ஊழியத்து வந்திருக்கிறேன். கவனிங்க, அப்போ ஒவ்வொரு மேலும் பெரிய தேவ திட்டம் இருக்குதுங்க. நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எப்பேற்பட்ட ஆளுந்தா பரவாயில்ல, உன் மேல ஒரு தேவ திட்டம் இருக்குது. அதுக்கு இயேசு கிறிஸ்து வழி. அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னபடி போதனைப்படி நீ உன்னை மனம் திரும்பி பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ஞானசாரம் எடுத்து பரிசுத்தர் அபிஷேகத்தை பெறுவாய் என்றால் ஒரு புதிய பாஷை கொடுப்பார். அந்த பாஷையின் மூலமாக அதோட நிறைவுற்ற இன்னும் காத்து ஜெபம் பண்ணு, இன்னும் வேத வசனத்து போ, இன்னும் வேத செல்ல சொல்லி போகும்போது உனக்குள்ளே ஒரு பெரிய பரிமாண மாற்றம் தரும். என்ன தெரியுமா? உன்னுடைய சுபாவம் மாறணும். உன்னுடைய சுபாவம் மாறினாதான், உன்னுடைய சுய செத்தாதான் இந்த ஆவியான உனக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை வெளிப்படுத்த உங்ககிட்ட பேசுவார். போன்னு சொல்றாரு. கவனிக்க வேண்டிய நிறைய பேருக்கு போன்னு சொல்ல விரும்புறாரு, இங்க போன்னு சொல்றதுக்கு விரும்புறாரு, இவங்க ஆயத்தமா இல்லை. சில நான் இப்ப போக முடியாது. கவனிக்க, எந்த வயசுல சொன்னாலும் போனுங்க, எந்த வயசு சொன்னாலும் போகணும். அதுதான் தேவ திட்டம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யோசுவாவுக்கு 80 வயசு. 80 வயசு என்ன சொல்ற? இப்போ இந்த மலைநாட்டு போய் என்ன சுத்தம் பண்ணி 80 வயசு எப்படி யுத்தம் பண்ண முடியும்? போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சானே. அப்போ கர்த்தர் கூட இருக்கிறாரு, அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறார். இப்போ ஒன்று போன்னு சொல்றாரு. உடனே கவனிங்க, என்ன முன்மே கேட்கல, போன்னு சொல்லி அந்த அவங்க 2 பேரை விட்டு வந்துட்டான். வந்துட்டு சொல்ற வனாந்திர மார்க்கமாக போடுறாரு. ஏற்கனவே ஊழிசை டயர்டாக வந்திருக்கிறான். வனாந்திர மார்க்கம் போறான். எவ்வளவு 100 மைல் தூரம். அது ஒருவேளை ஆவியான தூக்கிட்டு போயிருப்ப, நமக்கு தெரியாது. கவனி எப்படி கொண்டு போனா தெரியாது. ஆனால் அப்போ ரெடியா வரான். அவங்க வரும்போது கவனிங்க, அவன் ரெடியா போறான். போகும்போது போற வழியில அங்க ஒரு ரதம் போகுது. அந்த ரதம் எங்கே போகுது? அவன் எஸ்ரேல் கூடாரப்பட்டி கொண்டாடிட்டு போறான். அவன் வந்து எத்தியோப்பிய நாட்டுக்காரன். அவன் கந்தாக என்பவருடைய மந்திரி. அது மட்டும் எத்தியோப்பியா முழு அந்த ஆப்பிரிக்கா முழுசோடைய அந்த நிதி பொறுப்பு அவன் தான் இருக்கு. அதாவது ஃபைனான்ஸ் பொறுப்புள்ள அவன் தான் இருக்குது. அப்படிப்பட்ட பெரிய மந்திரி, ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவன். அவன் வந்து இதில் போயிட்டு இருக்கான், ரதத்தில் போயிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்ல, நீ ஓடி பார்த்து ரதத்தில் சேர்ந்து கொள்றாரு. கவனிங்க, இப்போ ஐயோ ஆண்டவரே, எனக்கு அந்த பாஷை எத்தியோப்பிய பாஷை எனக்கு தெரியாது. அதெல்லாம் கேள்வியே கிடையாது, அது கேள்வியே கிடையாது. அவர் போக சொன்னா போயிட்டான். போன உடனே பாரு, அவன் போன அங்கே சத்தம் படிச்சுட்டு பைபிள் ஏசாய் 53 படிச்சுட்டு இருக்கிறான். படிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு கேட்குறான், இது என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு யாரும் சொன்னாதானே தெரியும். அப்போ கவனிங்க, பெரிய அறிவாளி, படிப்பாளி, நிதி பொறுப்புள்ள இருக்கிறவன், மந்திரி தான். வேதம் தெரியாதுங்க. வேதம் தெரிய வேண்டும் என்றால் பரிசுத்தாவினுடைய பரிமாணத்துக்குள்ள வந்தாதான் எனக்கு வேதம் புரியும், உங்களுக்கு வேதம் புரியும். அல்லோட புரியாது. ஏன் புரியாது? இது வந்து கவனிங்க, இது நித்தியமானது. இது மனக்கண்ணை திறக்கும், மனக்கண்ணை கூடாக்காது. நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நம்முடைய மனக்கண்ணை வந்து இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதி மனக்கண்ணை கூடாக்கி வச்சிருக்கிறான். அப்போ இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதி மனக்கண்ணை கூடாக்குனால அது அந்த கூட்டாட்டத்தை வெளிவருவதற்கு தான் இயேசு என்கிற அந்த வழிக்கு வர வேண்டும். இயேசுன்ற வழிக்கு வந்தாதான் என் மனக்கண் திறக்கும். அப்ப மனக்கண் திறந்தா மட்டும் பத்தாது. இந்த மனக்கண் திறந்ததுக்கு அப்புறம் கவனிங்க, ஆவியானவர் எனக்கு புதிய ஒரு ஞானசாரத்தை கொடுக்க விரும்புகிறார். கொடுத்தாது அந்த அபிஷேகத்தினால நான் அடுத்த பரிமாணத்தை போன என்ன போகணும் என்றால், இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆள்லாம் வந்து அறிவில்லாமல் இருக்கிறான்ப்பா, அவனுக்கு புரியாமல் இருக்கிறான்ப்பா, அவன் பைபிள் படிக்கிறான், அவனோடு போய் சேர்ந்து கொள்ளுது. அப்போ போய் சேர்ந்துக்கிட்டாங்க. போய் சொன்னோன்னு சேர்ந்துக்கிட்டான். அவனை கேட்குறான், என்ன படிக்கிறேன்னு கேட்டா, நான் ஏதோ படிக்கிறேன்ப்பா, எனக்கு தெரியலப்பா. அப்ப அவன் சொல்லி கொடுக்குறான் பாருங்க, இது இயேசு கிறிஸ்து, இவர் இயேசு கிறிஸ்து இதற்கு வழி. அப்படி இயேசு கிறிஸ்து பிரசங்கிச்சாங்க சொன்னவனுக்கு அப்படிங்க, இவன் இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கிறான். அவன் கேட்கறான், ஐயா தண்ணி வந்து ஞானசாரம் எடுக்கிறேன்னு கேட்கறான். அப்ப கவனிங்க, இப்போ நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதனுக்கு சொல்ல வேண்டுமே தவிர மற்றெல்லாம் அவங்களை கத்த அங்கே ஆவியான அவனுக்கு தானா பார்த்துருவார். அவன் ஞானசாரம் பெற்றான். ஞானசாரம் பெற்று கவனிங்க, முதல் புறஜாதி ஒரு அந்நிய நாட்டுக்காரன் யூதர்களுக்கு மட்டுமே பிரசங்கித்திருந்த அந்த சுவிசேஷமானது இப்போ எங்க போயிடுச்சு? ஆப்பிரிக்கா நாட்டுக்கு போயிடுச்சு. யார் மூலமாக? இந்த எத்தியோப்பியா மந்திரி மூலமாக. அப்போ இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த பிலிப்பு தன்னுடைய சுபாவத்தை என்ன தெரியுமா, ஆவியான அபிஷேகத்தை கொண்டு எல்லாவற்றையும் அடக்கி வச்சிருந்தான். தேவ சித்தம் மட்டும், தேவ திட்டம் மட்டும் அப்படி ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் தெரியுமா 100 மைல் தூரத்துக்கு போக சொல்றாரு. நம்மனா போவோமா நடந்து? இப்பெல்லாம் 100 அடிக்கு போச்சோனாலே வண்டியில கேட்குறேன் பசங்களா, 100 அடிக்கு அப்படி ஆயிடுச்சு. கால் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன், காலையில் வீட்டில் எழுப்பினோடனே சொல்லுவாங்க, டேய் ஓடி போயிட்டு வா, குளிச்சுட்டு வா, ஓடி போய் குளிச்சுட்டு ஓடி வாடாம்பாங்க. எப்படி எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. தெரியாது. ஓடி போனோம், கிணத்துல குதிச்சோம், வந்துட்டோம். அப்புறம் இங்கே வந்தோம், இங்கே வந்து என்ன பண்ணோம், சாப்பிட்டோம், மறுபடியும் ஸ்கூலுக்கு போனோம். உள்ளூர் அது ஒரு கிலோமீட்டர் இருக்கும். சிலட்ட ஓடி போகணும், சிலட்ட நடந்து போகணும். வரும் மத்தியானம் சாப்பாடு வீட்டுக்கு வரணும், சாப்பிட்டு போகணும். கவனிங்க, அப்போல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி வளர்த்துக்கிறாங்க.
இப்போ பாருங்க, சாப்பிட்டு அங்கேயே பாடு, அங்கே இல்லை, அங்கேயே. நாங்களாம் காட்டுக்கு போவோம் அந்த காலத்தில். அது ஒரு அரை கிலோமீட்டர் போகணும். அப்படிலாம் போயிருக்கிறோம். இப்போ எல்லாரும் அடுத்த ஸ்டெப் ஆச்சே. அது வரை இப்போ வேறு என்ன பண்ண, எங்கே போகாத, வெளியே போகாது, வேறு கொரோனா வேறு வந்து வெளியே போகாது. எப்படி இருக்கு பாருங்க காலம். அப்போ அவன் மனுஷனோட இது எப்படியா மாறி போச்சு பாருங்க. சரி போகட்டும். அப்போ இப்போ இந்த காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன விரும்புகிறார் என்றால், நாம் ஒவ்வொருவருமே ஆவியானவருடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கிற அளவுக்கு என்ன தெரியுமா, நம்முடைய காதுகள் தீட்டப்பட விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்போ காது விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்றால் இருதய விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இருதய விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்றால் கவனிங்க, எனக்குள்ளே வேத வசனமும் ஜெபமும் அதிகமாக இருக்கணும். எங்கே வேத வசனமும் ஜெபம் அதிகமாக இருக்குதோ ஒவ்வொன்றா விருத்த சேதனம் ஆகும், ஒவ்வொன்றா விருத்த சேதனம் ஆகும், ஒவ்வொன்றா விருத்த சேதனம் ஆகும். இது வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம் சொல்லி வந்துகிட்டே இருப்போம். ஆவியானவர் பேசுவார். அப்போ கவனிங்க, இந்த நபர் மூலமாக பேசினார். அவர் பெரிய மந்திரி என்ன பண்ண, மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று அந்த முழு எத்தியோப்பியா ஆப்பிரிக்காவுக்கே சுவிசேஷ பரப்புற ஒரு மனுஷன மாட்டேன். யார்? சாதாரண ஒரு பந்தி விசாரிப்புக்காரங்க. இன்னைக்கு நம்ம பேர் எவ்வளோ படித்தவர், எவ்வளோ படிச்சிருக்கிறோம், எவ்வளோ மேன்மையாக இருக்கிறோம். கர்த்தருக்கா என்ன செய்ய, நம்ம ஆவியாருடைய பரிமாணத்தை விட்டு கொடுக்கல. ஆவியாருடைய பரிமாணத்தை விட்டு கொடுத்தாதான். அப்போ ஆவியா நம்மள ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்ய விரும்புகிறார் நம்மை கொண்டு. அதற்காக விட்டு கொடுப்போம். உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்களுடைய எதையுமே பார்க்காதீங்க. பரிசுத்த ஆவியானோட உங்களுக்கு விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்த காத்துருங்க, ஜெபம் பண்ணுங்க, பேசுங்க. அவர்கிட்ட என்கிட்ட கேளுங்க, நான் என்ன பண்ண ஆண்டவரே, இப்படி சுத்தம் என்ன அப்படி கேட்கும்போது அவர் வெளிப்படுத்துவார். அவர் போன்னு சொல்வார். போனால் பெரிய ரட்சிப்பு உண்டாகிட்டு ஒரு பெரிய திட்டம் உண்டு. சாதாரண ஒரு பந்தி விசாரிப்புக்காரன் மூலமாக. அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அடுத்த ஆவியோட பரிமாணத்தை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 9ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். தமஸ்குவிலே அனனியா என்ன ஒரு பேரில் ஒரு சீஷர் இருந்தான். இங்க வழிங்க, இந்த அனனியா இந்த இடத்துல மட்டும்தான் வர்றார். இதுக்கு முன்னாடி வரல, இதுக்கு பின்னாடி எங்கேயும் வரல. அப்ப கவனிங்க, தமஸ்கு எருசலேம் பக்கத்தில், எருசலேமை விட்டு ஏறத்தாழ கொஞ்சமாக ஒரு 4 தூரத்தில் இருக்குது, அவ்வளோ தூரத்தில் இருக்குது. அங்கே இருக்கிறான். அங்கே இருக்கிறவங்க கூட என்ன பண்ணியிருக்கான் பாருங்க. அவனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவனும் என்ன பண்ணியிருக்கிறான், ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று தனிமையாக உட்காந்து காத்திருக்கான். கவனிங்க, அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். பகல் வேளையில் அவனும் ஜெபம் பண்ணுறான். அங்கே யோவானும் பேதுரும் ஜெபம் பண்ணாங்க. இவனும் ஜெபம் பண்ணான். இவனும் ஜெபம் பண்ணுறான். இதே டைமில் யார் இன்னொருத்தர் ஜெபம் பண்ணுறான் தெரியுமா? சவுல் ஜெபம் பண்ணுறார். அவர் யாரு? அந்த சவுல் யாரு? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து குறித்து பிரசங்கம் பண்ணுறாங்க, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து குறித்து சுவிசேஷ பறைசாற்றுறாங்க, அவங்களெல்லாம் கட்டி அடித்து என்ன பண்ண, சிறைச்சாலை போடுவதற்காக எல்லா விதமான என்ன தெரியுமா ஆதாரங்களோடு வந்திருக்கிறான். அவனுக்கு அவ்வளோ பெரிய அவனுக்கு அந்த சவுல் என்பவன் இந்த காலத்து படிப்பு 3 PhD, பெரிய கப்பல் வச்சுருந்துருக்கிறான், பெரிய ஓனர், பெரிய பணக்காரன். கத்தை எப்படி பிடிச்சாரு பாருங்க. அவ்வளோ பெரிய பணக்காரனை, அவ்வளோ பெரிய அறிவாளியை, ஊர் பேர் தெரியாத ஒரு அனனியா வச்சு பிடிக்கிறார் பாரு. எவ்வளோ அழகாக பிடிக்கிறார் பாரு. நம்முடைய ஆண்டவர் செய்கையே ரொம்ப வித்தியாசம். அதான் ஆவியானுடைய பரிமாண வளர்ச்சி. அப்போ அந்த பரிமாண வளர்ச்சிக்கு நீங்களும் நானும் விட்டு கொடுப்போம் என்றால், சாதாரண நம்ம தமிழ் ஒரு பழமொழி, சிறு துரும்பு பல்குத்த உதவுமா. நம்ம செவர ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, தமிழ் பண்டிட்டவங்க. அந்த டீச்சர் வந்து அவங்க பரம்பரையாக வந்து பெரிய ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படிப்பட்ட பெரிய ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. இந்த டீச்சர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 5ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கு போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏய் நீ ஏன் பொட்டு வச்சு வரல அப்படின்னு திட்டிருக்காங்க. திட்டி அதை ஏதோ கொஞ்சம் அந்த 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 ரீதியாக கொஞ்சம் அது கொஞ்சம் சின்ன தொல்லைலாம் கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுத்துருக்கும் போது அந்த டீச்சருக்கு ஒரு நாள் வந்து ஏதோ உடம்பு சரியில்லை. அந்த பாப்பா வந்து இவங்க தொல்லை கொடுக்குறாங்க. அந்த பாப்பா வந்து, டீச்சர் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஜோம் பண்ணட்டுமா, நான் உங்களுக்கு ஜோம் பண்ணால் சரியா ஏசப்பாடு ஜோம் பண்ணுங்க, ஏசப்பா சோகம் கொடுத்துருவாரு அப்படின்னு அந்த 5 வயசு பாப்பா டீச்சருக்கு சொல்லியிருப்பாருங்க. இவங்க உடனே நான் இந்த பிள்ளை இவ்வளவு கடினமாக நடத்த விரும்புகிறேன், இவ்வளோ கடினமாக நடத்துகிறேன், அந்த பிள்ளை அதை பொருட்படுத்தாமல் எனக்கு வந்து இயேசு போய் சொல்லு, அப்போ அந்த இயேசு என்ன இருக்குன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு யோசனை வந்துச்சு. யோசனை வந்து அந்த அவங்க டீச்சருக்கு ஒரு உடம்புல வியாதி இருந்துங்க. அந்த வியாதிக்காக அப்போ இயேசு நீ உண்மையான எனக்கு ஜோம் பண்ணு, எனக்கு சுகப்படுத்துன்னு சொல்லி இவங்க சாதாரணமாக ரட்சிக்கலாம் படலை, சாதாரணமாக ஜோம் பண்ணி விட்டாங்க. சரியா போச்சு. கவனிங்க, பரிசுத்தாவின் பரிமாணத்தை பாருங்க.
அப்போ 5ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தை டீச்சரை பார்த்து டீச்சர் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறாங்கன்னு சொல்லி டீச்சர் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணட்டுமா அவர் சுகப்படுத்துவார்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு பரிசுத்த ஆவியோட பேசி கவனிங்க டீச்சர் சொல்லி இன்னைக்கு அந்த டீச்சர் ரட்சிக்கப்பட்டு கவனிங்க அந்த குடும்பத்துக்கு பெரிய சாட்சி அவங்க தான். இன்னும் குடும்பத்தை யாரும் ரட்சிக்கப்படல, ஆர்த்தடாக்ஸ் குடும்பத்தை வந்திருக்கிறாங்க ரட்சிக்கப்படல. அப்போ அப்படிப்பட்ட காரியத்தை யார் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். அது மட்டுமா கவனிங்க, நம்ம இந்த கலைக்குத்துல அந்த மூர்த்தி தம்பி என்ன பண்ணார், ஜோமனிட்டே இருந்திருக்கிறார். ஜோமனிட்டே ஆண்டவர் ஒரு தரிசனம் காமிச்சுக்கிறார். என்ன தரிசனம் காமிச்சுக்கிறார், இவர் பழைய ஒரு முதலாளி அவர்கிட்ட வேன் ஓட்டினாராம். அந்த முதலாளி போய் பாரு, அந்த முதலாளி போய் பாரு, அவருக்கு ஒன்றத்தை படித்தான். கவனிங்க, இவரே கேன்சர் ரசிக்கப்பட்ட கர்த்தர் தொட்டு ரசிக்கப்பட்டவர். இவர் அங்கே போய் பார்த்துருக்கிறார். அந்த போய் பார்த்தா அந்த முதலாளி மனைவி 2 பிள்ளைகள்லாம் விஷ பாட்டில் வச்சுருக்குறாங்க. இன்னைக்கு நைட்டோடு காலி பண்ணிடணும், நம்ம இன்னும் நைட் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, இவ்வளோ கடனாகி போச்சு, அவமானமாக போச்சு, நம்ம செத்துலாம் அப்படின்னு சொல்லி விஷப்பாட்டை ரெடியாக வச்சுருக்கிறாங்க. கர்த்தர் உடஞ்சிருக்காரு பாருங்க. அப்போ ஆவியானுடைய பரிமாண வளர்ச்சியை பாருங்க. எங்கேயோ ஒரு மனுஷன் சாகக்கூடாதுன்னு விரும்புகிறாருங்க. வேதம் துன்மார்க்க சாவது எனக்கு எவ்வளவு பிரியமோ. அப்போ தெய்வ அதாவது இயேசு கிறிஸ்து திட்டம் ஒரு மனுஷன் கெட்டு போகக்கூடாது, எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷனும் மனம் திரும்பணும், எல்லா மனுஷன் ஞானஸ்தானம், எல்லா மனுஷன் பரிசுத்த அபிஷேகத்தை பண்ணணும், எல்லா மனுஷன் அவருக்கு சாட்சியாக பண்ணணும். எல்லா மனுஷன் மூலமாக ஒவ்வொரு மூலமாக ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு பெரிய யார் மூலம் யாரை கொண்டு யாரை ரட்சிக்க முடியுமோ அப்படிப்பட்ட தேவ திட்டத்தை நிறைவேற்றுக்கு பரிசுத்த ஆவி இன்றைக்கும் நம்மோடு பேச வல்லவராக இருக்கிறார். நான் விட்டு கொடுத்தால், அப்ப விட்டு கொடுக்க வேணுமே, சுவாபத்தை விடணும். என்ன சுவாபம்? ஜென்ம சுவாபத்தை விடணும். அது ஜென்ம ஒவ்வொரு வித்தியாசமா இருக்க. சில ஜென்ம சுவாபம் பாருங்க, எப்ப பார்த்தாலும் சோம்பேறி இருக்கணும், அது ஜென்ம சுவாபம். சில ஜென்ம சுவாபத்தை பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கணும், எதுக்கெடுத்தா பேசிட்டே இருப்பான் பாருங்க. அவன்கிட்ட மாட்டினா போச்சு, அவ்வளவுதான், விடவே மாட்டான். அப்படி என்னென்ன ஜென்மம் அதெல்லாம் விடணும். அப்ப விடுவதற்கு நீ காத்திருக்கணும். அப்போ நேரத்தை ஒதுக்கு, ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, கர்த்தர் சமூகத்துக்கு போ, அவர் உன்னோட பேசுவார். அப்போ இவன் ஜெபம் பண்றான், ஜெபம் கர்த்தர் தரிசனம் இருக்கிறார். எப்போ அனனியாவேன்ற என்ன ஆண்டவரேனா, அப்பா இந்த பாரு இதே போல ஒருத்தர் இருக்கிறான், அவன் இப்போ ஜெபம் பண்றான், அவன் பேர் சவுல், அவன் வந்து யூதா அந்த யூதா வீட்டில் இருக்கிறான், நேர் தெருவுக்கு போ, அவன் யூதா வீட்டில் இருக்கிறான், அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், அவனை நீ போய் பாரு அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்றான், ஆண்டவரே ஐயோ வேண்டாம் ஆண்டவரே, இங்க வந்த என்ன மாதிரி ஆட்கள்லாம் கொல்லதான் வந்திருக்க ஆண்டவரே, நான் அவனை போய் பார்க்க முடியாது, வேண்டாம் விட்டு ஆண்டவரே, வேற யாரும் அனுப்புங்க. இல்லை நீ தான் போகணும். சரி போறாங்க, அப்படிங்க நேர போறான் போய் பார்க்குறான், அவனை போய் பார்க்குறான், அவனை பார்த்து சொல், வேற ஒன்றும் சொல்ல, நேரம் அப்பொழுது கவனி அந்த போய் பார்க்குறா பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு 15 நீ போன்னு சொல்றாரு. அவன் புறஜாதிகளுக்கு ராஜாக்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தேர்ந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்திலிருந்து எவ்வளவாய் பாடுபடுவேன் நான் அவனுக்கு காண்பிப்பேன் சொன்ன உடனே பாருங்க, அப்பொழுது அனனியா போய் வீட்டில் பிரவேசித்து அவனுக்கு கையை வைத்து வேற ஒன்றும் சொல்ல, ஏன்னா அவன் அப்படிப்பட்ட ஆளு, அவ்வளோ கொடூரமான ஆள் சவுல். அப்போ பவுலா மாறுறான், எப்படி மாறுறான், சாதாரண ஒரு சீசன் ஊர் பெரிய தெரியாத மனுஷன் போய் கை வச்சு ஜெபம் பண்ண. கவனிங்க, அவனுக்கு கண்ணும் தெரியுது, அவன் மனமும் திரும்பிட்டான், பாவமன்னிப்பு பெற்றான், உடனே ஞானஸ்நானம் பெற்றான், அபிஷேகம் பெற்றான், இதோ வேலை முடிஞ்சது. கவனிங்க, இவன் அடுத்த பரிமாணத்துக்கு போறான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மள அதில் நின்றுறோம். உங்களுக்கு தெரியுமா, நான் தான் அவருக்கு ஜெபம் பண்ணேன், நான் ஜெபம் பண்ண அவர் ரசிக்கப்பட்டாரு, அவர் அபிஷேகம் பெற்றார், இப்போ எவ்வளவு பெரிய ஊழியர், நான் ஜெபம் பண்ணேன். பரிசுத்தான பரிமாண வளர்ச்சி தெரியுமா, உன்னை என்னை பேசவே கூடாது, அது பாட்டு நடக்குது. நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அடுத்த கட்டம் தெரியுமா, என் மூலமா வேற ஏதோ வச்சிருக்கிறாரு. அப்ப அடுத்த கட்டம் என்ன பாருங்க, இவன் ரட்சிக்கப்பட்ட, இவன் ஞான செல்வம், உடனே என்ன பண்றான், இவன் ஏற்கனவே சனகரிப்பு பாதத்தை கற்றுக்கொண்டவன், உடனே இவன் எடுத்து ஊழி செய்ய போறான். அப்போ என்ன தெரியுமா கவனிங்க, இப்ப இந்த சாதாரண மனுஷன் மூலமாக இந்த ஒரு சவுலை தொட்டரு, இந்த சவுல் மூலமாக என்ன நடந்து தெரியுமா கவனிங்க. அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க, ரோமர் நிருபத்தில் 15ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிக்கிற பாருங்க, நடந்து பாருங்க. இது யாருக்கு தெரியாது, நம்ம ஒவ்வொருவரும் இதை இப்படி செய்தால் மாறும். பாருங்க என்ன நடந்து பாருங்க. 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இந்த பவுல் சொல்றார், இந்த அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் பாருங்க, இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்க தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்று கேள்விப்படாது உணர்ந்து கொள்ள என்று எழுதியிருக்கிறபடியே நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவின் நாம சொல்லப்பட்ட இடங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கப்படி நாடுகிறேன். கவனிங்க, சாதாரண ஒரு அனனியா அந்த பரிசுத்தாவின் பரிமாண வளர்ச்சி கீழ்ப்படிந்தான். நடந்தது என்ன, இந்த மனுஷன் மூலமாக எத்தனையோ ஊர்களுக்கு இந்த மாதிரி 13 நிருபர்கள் இருக்கிறார்.
கவனிங்க, கொரிந்தியர், கலாத்தியர், பிலிப்பியர், எபேசியர், அப்புறம் கொலோசேர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அங்கே இருந்து இப்படி அந்த அந்த சுற்றி அந்த மக்கள் அந்த நாடு சுற்றி ஃபுல்லாக போனவர் இவர் தான். காரணம் என்ன? கீழ்ப்படியணுங்க. அப்போ உங்களை குறித்து யோசிக்காதீங்க. உங்கள் மேலே ஊற்றப்பட்ட பரிசுத்த அபிஷேகத்தின் அந்த அடுத்த பரிமாண வளர்ச்சிக்கு என்ன பண்ணுங்க? விட்டு கொடுங்க. விட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் மூலமாக என் மூலமாக சுவிசேஷம் பரவும், ஜனங்களுடைய மனக்கண் திறக்கப்படும், ஜனங்கள் மனம் திரும்புவார்கள், அதன் மூலம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்படி ஆசீர்வதிக்கப்படும் போது பரலோகத்தில் மிகுந்த பலன் இருக்குது. மனம் திரும்ப ஒரே பாவி நிமித்த பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டா இருக்கு. அந்த சந்தோஷம் உங்கள் மூலமாக என் மூலமாக கவனிக்க. நான் கடைசி ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடறேன். நம்ம கவனி, காரைக்காலில் ஒரு சகோதரர் இருக்கிறார், நம்ம சபையில் ரட்சிக்கப்பட்டு போனவர். அவங்க அக்கா இங்கே வந்து அங்கே வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. அக்கா வீட்டுக்கு தான் வந்தார். அக்கா வீட்டுக்கு வந்தார், வந்து இவர் ரட்சிக்கப்பட்டார். கவனிங்க, இவர் ரட்சிக்கப்பட்டு அவர் மூலமாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 400 பேருக்கு மேலே என்ன பண்ணியிருப்பார்? ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. எத்தனை ஊழியக்காருக்கு, எத்தனை சபைக்கு இன்றைக்கு பிரயோஜனமாக இருக்குது. ஏன் தெரியுமா? அதான் பரிசுத்த பரிமாண வளர்ச்சி. அப்போ இதை ஒவ்வொருவரும் செய்தா. கவனிங்க, அவர் காரைக்காலம் மட்டும் செய்யலை, புருணைக்கு போனார், புருணையில் செய்தார். இப்போ காரைக்காலம் மட்டும் செய்யல, இந்தியா முழுசு, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கவனிங்க, அவர் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை கவனிங்க செய்து கொண்டிருக்கார். யாருக்கு தெரியாது. காரணம் என்ன பண்ணால் பரிசுத்த பரிமாண வளர்ச்சி. அப்படி அப்போ அதற்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிவோம், ஒப்பு கொடுப்போம், காத்திருப்போம், நம்முடைய சுயத்தை அழிப்போம், நம்முடைய ஜென்ம சுவாத்தை ஒழிச்சு காத்திருந்து பரிசுத்த ஆவியை நம் மூலமாக செயல்படும்படியாக விட்டு கொடுப்போம். கர்த்தர் உங்கள் மூலமாக என் மூலமாக இன்னும் தொடர்ந்து செய்ய வேண்டிய வேலைகள். இந்த கோவிட்-19 பிறகு இந்த முழு உலகத்தை ஒரு எழுப்புல கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். அதற்கு நீங்கள் நானும் அந்த பரிமாண வளர்ச்சிக்கு விட்டு கொடுத்து காத்து ஜெபிப்போம். ஸ்வாபத்தை விட்டுருவோம், நம்முடைய ஸ்வாபத்தை அழிச்சிருவோம், நம்ம ஸ்வாபத்தை என்ன பண்ணுவோம்? முற்றிலும் கைவிடுவோம். ஆவியானவர் கிருபைக்கு, ஆவியாண்ட வளர்ச்சிக்கு, ஆவியாண்ட அந்த செயல்பாட்டுக்கு நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்ம மூலமாக பெரிய காரியம் செய்ய வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா. விசேஷமாய் கர்த்தாவே, இந்த ஜூலை மாதத்தின் 4ஆம் இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தா இந்த காலை ஆராதனை மூலமாக ஆவியான எங்களுக்குள்ள என்னென்ன பரிமாண வளர்ச்சியை கொண்டு வர விரும்புகிறீங்களோ அதற்கு நாங்கள் இன்னும் காத்திருக்க, ஜெபிக்க, உடைய வேதத்தின்படி கர்த்தாவே, உடைய வாக்குத்தத்தத்தின்படி செயல்படத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. எங்கள் சபையில் எல்லா குடும்பத்தை அப்படியே அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. வாலிபர்களை அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே, வயதுகளை அர்ப்பணிக்கிற கர்த்தா, குடும்ப ஸ்திரீகளை, குடும்ப தலைவர் அர்ப்பணிக்கிற கர்த்தாவே. இந்த கோவிட்-19 பிறகு கர்த்தாவே, ஒரு பெரிய கர்த்தாவே ஆவியானுடைய பரிமாண வளர்ச்சியினால் கர்த்தாவே, முழு உலகத்திலும் நீங்க தேவ திட்டமாகிய அந்த எழுப்புதலை அல்லாவிட்ட கர்த்தாவே, எல்லா ஜனத்துக்கு ரட்சிப்பை உண்டாக்குற, எல்லா ஜனத்துக்கு அபிஷேகத்தை கொடுக்கிற, எல்லா ஜனத்துடைய கர்த்தாவே பாவ சாப ரோகங்களை நீக்கி கர்த்தாவே ஒவ்வொரு நித்திய ஜீவன் சொந்தக்காராய் மாற்றுகிற அந்த மகிமையின் வல்லமை கர்த்தாவே இந்த செய்தியின் மூலமாக அதை கேட்க ஒவ்வொரு மூலம் வெளிப்படத்தக்கதாக கிரியேசியமுடைய செபிக்கிறேன் கர்த்தாவே. குறிப்பாய் கர்த்தாவே, கலைக்குத்து நகரில் அந்த இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி கர்த்தாவை செக்அப் பண்ணி கர்த்தாவை அந்த தனிமைப்படுத்தி கொண்டு போகிற அத்தனை பிள்ளைகள் மேல், அவன் குடும்பத்தின் மேல் தொடர்ந்து உங்களை தெய்வீக பாதுகாப்பு உண்டாக செபிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தா அந்த வியாதி தொட்டு வராதபடி கர்த்தாவே, அது கர்த்தா அந்த இனிஷியல் ஸ்டேஜ் எல்லாவற்றையும் நீ கிளியர் பண்ணி கர்த்தாவே, ஒவ்வொரு கர்த்தா ஆரோக்கியப்படுத்தி அவன் தொடர்ந்து அங்கே வீட்டில் தங்கியிருக்கிறவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க செபிக்கிற கர்த்தாவே. சபையில் எல்லா குடும்பத்தையும் ரத்தத்தில் மறைத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த வியாதி தொட்டு தொடாபடி காத்துக்கொள்ள செபிக்கிறேன். உமக்கு எல்லா துதிகரமாயுமே செலுத்துறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமும் சமாதான வாழ்க்கையை பாதுகாப்போம் நம்மோடும் நம்முடைய சபையில் எல்லா விசுவாச குடும்பங்களோடும் பரிசுத்த எதிர்பார்க்க அந்த பரிமாண வளர்ச்சி கேட்டபடி எல்லா குடும்பங்களும் தங்கியிருப்பதாக, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.